எழுந்துடுறா எருமாடே. என்னம்மா வயசு பையன் விளையாடுமா தூங்குவ? எந்திரிச்சு வா, ஃபங்க்ஷனுக்கு போ. ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்? எதுக்கு போறோம்னு சொன்னா சார் எழுந்து வருவீங்களோ? அவர் சைடு ஃபங்க்ஷனா? அதானே ஓ வீடு சைடுனா 7 மணிக்கு எழுப்பி விட்டுருப்பிய. என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? பா வரம்பா மா, நீ போய் காஃபி போடு போ. மாமா மாமா மாமா, இன்னைக்காச்சும் காஃபில கொஞ்சம் சர்க்கரையை கரெக்டா போடு. நீ இன்னைக்காச்சும் பேஸ்ட் வாயில கரெக்டா போடு. இந்த வாட்டி காஃபி தூள் அதிகமா இருக்குமா? டேய், காஃபில தூள் அதிகமா இருந்தா பரவாயில்லடா. இப்போ நம்ம டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. போய் குளிச்சிட்டாப்பா. பாத்திரமா நீங்க வந்துட்டு மாஸ்டர் செஃப் ஜட்ஜ் மாதிரி. ஏங்க உங்களுக்கு காஃபி? இல்லம்மா, நான் சுகர் கட்ல இருக்கேன். டேய், ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு கருப்பு சட்டை போடுவானா? வேற மாத்து போ. இது ஓகேவாமா? இத போட நீ மாப்பிள மாதிரி தெரியவடா. வேற ஏதாவது இருந்தா போடு. இப்ப இதையே போட்டுக்கிட்டா அடிங் சர்பால வா, இதாச்சும் போட்டுக்கிட்டா. டேய், இத போன ஃபங்க்ஷனுக்கு தானடா போட்ட. இதையாச்சும் போட்டுக்கிட்டாமா. இத போட்டா சாம்பார்ல சட்டையில பட்டு கரையணும்டா. வா, சும்மா இது போட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு. அப்ப நீங்களே சொல்லுங்க என்னத்த போடுறது. எந்த சட்டையும் செட் ஆகல, நீயே ஏதோ டீசெண்டா எடுத்து போட்டுக்கோ. Meanwhile, டேய், மணி 11 ஆச்சுடா. ஐயோ டேய், நல்ல சும்மா ஐயோன்னு சொல்லாதடா. ரொம்ப முக்கியம். ஏங்க ஃபங்க்ஷன் 10:30க்கு தானே பா, அதான் லேட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் டென்ஷன்? என்னடி இவன்? அது இருக்கட்டும்ங்க, டைம் வேற ஆச்சு, மொய்க்க வரேங்க. ஐயோ ஆமா, டைம் வேற ஆச்சு. ஆமா, மொய்க்க வரேங்க. பா, அதுதான் உங்ககிட்ட கேட்டாங்க. மொய்க்க வரேங்க. எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு மட்டும் தெரியுமா? உனக்கு தின்னுட்டு தூங்க மட்டும் தான் தெரியும். டேய், அந்த டிவி ஸ்டாண்ட் கிட்ட பாட்ட மாதிரி இருக்கு, எதுக்கோ போய் பாரு. போய் பாக்குறேன். இங்கதான் இருக்கு. கவர் இருக்கு, ஆனா உள்ள எதுவுமே இல்லையே. ஒரு 2000 போடுறேன். 2000? லாஸ்ட் டைம் அவங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு வச்சாங்கன்னு தெரியுமா? 100 ரூபாய். 100 எங்க, 2000 எங்க? டூ மச் டிஃபரன்ஸ் பா, டூ மச் டிஃபரன்ஸ். டேய், அது வேற ஃபங்க்ஷன், இது வேற ஃபங்க்ஷன். இதுல அப்படி என்னப்பா அப்கிரேட் இருக்கு? ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி தானப்பா இதுவும். ஏய், இதெல்லாம் ஒரு வகையான இன்வெஸ்ட்மென்ட்ரா. இன்வெஸ்ட்மென்ட்லாம் பேங்க்ல தான் போய் போடுறது. பேங்க்ல போட்டா 7% தான் ரிட்டர்ன் வரும், ஆனா இதுல போட்டா சாம்பார், வடகறி, பாயாசம் ரிட்டர்ன் வரும். ஒருவேளை டாடி அதுக்கு யோசிக்கிறாரோ. 100 ரூபாய் போறோம். ஒரு 500. 100 ரூபாய் தான். சரி, 150. கால்குலேட்டர் வேணுமாப்பா? டேய், நீ 180 போடுறா, டைம் வேற ஆச்சு. நம்ம சொல்லி ஒரு எண்ணிக்கை கேட்டிருக்காரு. பா, 180க்கு சான்ஸ் இல்ல, 200 போட்டுட்டா. சரி போட்டுரு. டேய், அப்புறம் இன்விடேஷன் எடுத்து அட்ரஸ் ஒழுங்கா மேப்ஸ்ல போட்டு வை. சீக்கிரம் கிளம்பலாம், டைம் வேற ஆச்சு. என்னடா, அட்ரஸ் படிக்க தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு என்ன டேட்டு? 18. இன்விடேஷன்ல 17 போட்டிருக்கு. சண்டே அதுவும் காலைல 9 மணிக்கு எழுப்பி என் தூக்கத்துக்கு எடுத்துட்டீங்களேப்பா. காலையில இருந்து காஃபி போட்டு தோசை ஊத்தி பூஜை பண்ணி எல்லாம் வேஸ்டா போச்சு. சரி விடுங்க, ஆனது ஆகி போச்சு. இந்த மொய்க்கு மட்டும் சேஃபா வைங்க. ஏன்பா? ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஷார்ட்டேஜ் இல்லடா, மாசத்துக்கு மாசம் வந்துட்டே இருக்கும். அப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ப்பா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷார்ட்டேஜா இல்லைன்னு சொல்லுங்க.